மேஷம். மாத தொடக்கத்தில் வருமானம் சிறப்பாக இருந்தாலும் பிற்பாதியில் செலவுகள் அதிகரிக்கலாம். வேலையில் பணிச்சுமை கூடும். தொழிலதிபர்கள் வெளிநாட்டு தொடர்புகளால் லாபம் பெறுவர். ஆரோக்கியத்தில் சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்த பாதிப்பு உள்ளவர்கள் எச்சரிக்கை தேவை. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. தெய்வம் முருகன். பரிகாரம் செவ்வாயன்று 9 மாதுளை செடிகளை நடவும். ரிஷபம். சனியின் பலத்தால் வேலையில் வெற்றியும் தொழில் விரிவாக்கமும் உண்டாகும். பங்குச்சந்தை முதலீடுகள் லாபம் தரும். உறவுகளில் புரிதல் கூடும். எனினும் மாத இறுதியில் செலவுகள் மற்றும் வயிறு தொடர்பான உபாதைகள் வரலாம். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. தெய்வம் மகாலட்சுமி. பரிகாரம் வெள்ளிக்கிழமை சுக்கிரன் பீஜ மந்திரம் சொல்லவும். மிதுனம். அதிர்ஷ்டமும் மகிழ்ச்சியும் நிறைந்த மாதம். குரு அருளால் சுபகாரியங்கள் கைகூடும். வேலை மாற்றம் சாதகமாக அமையும். மாணவர்கள் கல்வியில் மிளிர்வர். புனித பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. தெய்வம் மகாவிஷ்ணு. பரிகாரம் புதனன்று பசுவிற்கு பசுமையான காய்கறிகள் வழங்கவும். கடகம். செலவுகள் உயரும் என்பதால் நிதி திட்டமிடல் அவசியம். நீண்ட தூர மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் கைகூடும். எதிரிகளை உழைப்பால் வெல்வீர்கள். ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் தேவை. அலட்சியம் மருத்துவ செலவை கூட்டும். அதிர்ஷ்ட நிறம் முத்து வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2. தெய்வம் சிவன். பரிகாரம் திங்களன்று சிவாஷ்டகம் பாராயணம் செய்யவும். சிம்மம். உடல் நலத்தில் விழிப்புணர்வு தேவை. நிலம் மூலம் லாபம் வர வாய்ப்புள்ள போதும் செலவுகள் வருமானத்தை மீறலாம். தொழிலதிபர்கள் பொறுமை காக்க வேண்டும். நோய் அறிகுறிகள் தென்பட்டால் உடனே சிகிச்சை பெறுவது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. தெய்வம் சூரியன். பரிகாரம் தினமும் சூரிய பகவானுக்கு வழிபாடு செய்யவும். கன்னி. சவால்கள் நிறைந்த மாதம். 6ஆம் வீட்டு கிரகங்களால் மன அழுத்தமும் எதிர்ப்புகளும் வரலாம். குடும்ப ஆதரவு பக்கபலமாக இருக்கும். காதல் திருமணத்தில் முடிய வாய்ப்புண்டு. மாத இறுதியில் புதன் நேர்கதியில் திரும்புவது நன்மைகளை தரும். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. தெய்வம் விஷ்ணு. பரிகாரம் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யவும்.